ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெட் எக்ஸாமுக்கான 10th சயின்ஸ் தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 50 கேள்விகள் முதல்ல பார்த்துருந்தோம். இப்போ அதனை தொடர்ச்சி அடுத்த 50 கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகே, வாங்க இஸ் வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ 51வது கேள்வி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 12 கூலும் மின்னோட்டம் 6 வினாடி நேரம் மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே சொல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? ஸோ 12 கூலும் மின்னோட்டமானது 6 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியே பாயுதுங்க. அதன் வழியே சொல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மின்னோட்டத்தை கண்டுபிடித்து ஃபார்முலா I = Q/T அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கூலும் மின்னோட்டம்னா 12 கூலும் மின்னோட்டம், எவ்வளோ நேரம்னா 6 வினாடிகள். அப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2 தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ 2 ஆம்பியர் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் டி. ஓகேங்களா? ஆனால் புக்கில் நம்மளுக்கு 5 வினாடி நேரம்னு கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து சும்மா ட்விஸ்டருக்காக 6 வினாடின்னு கொடுத்தேன். ஓகேங்களா? அப்போ I = Q/T அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து பொருந்தா இணை எது? 52வது கேள்வி பாருங்க. பொருந்தா இணை எது? 4மே ரொம்ப முக்கியங்க. எல்லாத்தையும் எது தவறா இருக்குன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன். மின்னோட்டத்தை அளவிட அம்மீட்டர். ஆமாங்க, மின்னோட்டத்தை அளவிறதுக்கு அம்மீட்டர் தான் பயன்படுது. மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட வோல்ட் மீட்டர். நம்ம மின்னழுத்த வேறுபாட்டை அளவிறதுக்கு வந்து பார்த்தா வோல்ட் மீட்டர் தான் பயன்படுது. கரெக்ட் தான். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய உதவுவது. ஒரு மின்சுற்றில் எவ்வளோ மின்னோட்டம் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னோட்டத்தோட அளவை வந்து நிர்ணயம் செய்ய பயன்படுவது வந்து மின்தடை ஆக்கி. இதுவும் கரெக்ட் தான். மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய. மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கால்வானா மீட்டர். நான் வரணுங்க, கால்வானா மீட்டர் வரணும். அப்போ டி தான் அங்கே தவறா இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி. ஓகேங்களா? அடுத்து 53வது கேள்வி. 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாட்டை காண்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் இருக்கக்கூடிய 2 புள்ளிகளுக்கு இடையே என்ன பண்றாங்க? நகர்த்த செய்யப்பட்ட வேலை 100 ஜூல். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். V = W/Q. ஓகேங்களா? ஸோ இங்கே டபிள்யூவோட வேலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செய்யப்பட்ட ஒர்க் வந்து 100. எவ்வளோ கூலும் மின்னோட்டம் பாய்ந்திருக்கு அப்படின்னா 10 கூலும். அப்போ அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுங்க? 10 தான் வருது. அப்போ எவ்வளோ ஆன்சர்? 10 வோல்ட் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 54வது கேள்வி. மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை கூறியவர் யார்? மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு இடையே உள்ள தொடர்பை கூறியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓம். ஓகேங்களா? ஸோ ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கு இடையான ஒரு தொடர்பை வந்து நிறுவியிருப்பார். அதை தான் நம்ம ஓம் விதி அப்படின்னு சொல்லுவோம். V = IR அப்படின்ற ஓம் விதியை நம்ம சொல்லுவோம். அடுத்து 55வது கேள்வி. 60 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட 60 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. ஸோ அதனோட மின்தடையை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மின்தடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நீங்க ஆன்சர் எடுங்க, நான் பொறுமையாக போட்டுட்டு இருக்கேன். R = V/I அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இது எங்க பார்த்தோம்னா ஓம் விதி V = IR அப்படின்றது தான் ஓம் விதி. நம்ம R கண்டுபிடிக்கணுன்றதுனால I இந்த பக்கம் வரதுனால V/Iன்னு மாறும். ஓகேங்களா? அப்போ V/I, வியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதாவது கடத்தியில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 60. ஓகேங்களா? அப்போ 60 மின்னழுத்த வேறுபாடு. ஐ என்னதுங்க?
கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 2 ஆம்பியர். அப்ப 2 அப்ப அடிச்சா எவ்வளவு வருது பாருங்க 30. அப்போ 30 ஓம் எங்க இருக்கு டில இருக்கு பாருங்க. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பொருந்தா இணை எது? ஸோ மின்தடை எண் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது தவறா இருக்கு அப்படின்றத கெஸ் பண்ணி எடுங்க. ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தாமிரம் அப்படின்றது 1.62 into 10⁻⁸ கரெக்டு தான். நிக்கல் 6.84 into 10⁻⁸ கரெக்டு தான். குரோமியம் 12.9 into 10⁻⁸ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ எது இங்கே தவறாக இருக்குது அப்படின்னா ரப்பர் தாங்க தவறாக இருக்குது. ஏன்னா என்ன வந்திருக்கணும், ரப்பருக்கு வந்து 10⁻13 முதல் 10⁻16 வரை அப்படின்றதான் வந்து ரப்பரோட மின்தடை எண். இது வந்து கண்ணாடிக்குரியது. அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி. அடுத்து கூற்றை கவனி. ஸோ 3 கூற்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கூற்றை பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, சரி, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. தன்மின் தடையின் அலகு ஓம் மீட்டர். என்னதுங்க? தன்மின் தடையோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். ஸோ அப்போ மின்தடையோட அலகு வந்து ஓம் மீட்டர். அது கரெக்டு தான். மின்தடையின் எண்ணின் தலைகிழி மின்கடத்து எண் எனப்படும். ஆமாங்க, மின்தடை எண்ணோட தலைகிழி, மின்தடை எண்ணின் தலைகிழி தான் மின்கடத்து எண்ணுன்னு சொல்றாங்க. இது கரெக்டு தான். மின்கடத்து எண்ணின் அலகு, அந்த மின்கடத்து எண்ணோட அலகு என்னன்னு பார்த்தோன்னா ஓம் பவர் -1. தவறுங்க. ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1ன்னு வரணும். அப்போ 3வது கூற்று தவறாக இருந்தாலும் 1, 2 மட்டும் தான் சரி. அப்போ ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்து 58வது கேள்வி. 5 ஓம் 3 ஓம் 2 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் 10 வோல்ட் மின்கலத்துடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. தொகுபயன் மின்தடை மற்றும் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை காண்க. ஸோ எதில் இணைச்சிருக்காங்கன்றத முதல்ல நம்ம பார்க்கணும். தொடர் இணைப்பில் இணைச்சிருக்காங்க. 5 ஓம் 3 ஓம் 2 ஓம் ஸோ ஆகிய மின்தடைகள் 10 வோல்ட் மின்கலத்தை கூட என்ன பண்ணிருக்காங்க, தொடர் இணைப்பில் இணைச்சிருக்காங்க. அந்த மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். நம்மளுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. R1 R2 R3. ஓகேங்களா? 3மே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா என்னங்க, RS = R1 + R2 + R3. ஸோ மொத்த தொகுபயன் மின்தடை எவ்வளோன்றது நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 5 + 3 + 2 கூட்டினா 10. அப்போ மொத்த தொகுபயன் மின்தடை வந்து 10ங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே மின்னோட்டத்துக்கு மின்னழுத்த வேறுபாடுக்கு உண்டான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். V = IR. நம்ம மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும்னா ஐங்க வச்சு ஆறு அங்கே அனுப்பினா V/Rன்னு வரும். ஸோ அப்போ தொகுபயன் மின்தடை நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போ வோல்ட் வந்து 10, நம்ம கண்டுபிடிச்ச தொகுபயன் மின்தடை 10 அடித்தோம் அப்படின்னா 1 ஆம்பியர். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, 1 ஆம்பியர். ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. 59வது கேள்வி. கூற்று நிக்ரோம் மின்சலவை பெட்டி மின்சூடேற்றி போன்ற சாதனங்களில் பயன்படுகிறது. காரணம் நிக்ரோம் மிக உயர்ந்த மின்தடை கொண்டது. எஸ், இதுக்கு ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ரெண்டுமே சரிதான். கூற்றுக்கான காரணமும் சரியான விளக்கங்க. ஏன்னா எந்த அளவுக்கு மின்தடையை ஏற்படுத்துதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், ஹீட் ஆகும். அதனால தான் வந்து என்ன பண்றாங்க, நிக்ரோம் வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்துறாங்க. நிக்ரோம்னா நிக்கலும் குரோமியம் கலந்த கலவை தான் நிக்ரோம். அடுத்து 60வது கேள்வி. மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது, ஸோ மின்தடையாக்கிகளை நம்ம பக்க இணைப்பில் இணைக்கிறோம். அப்போ தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளை குறைவான மதிப்பை விட எப்படி இருக்கும்? மின்தடைகள் பக்க அணைக்கில் இணைக்கப்படும் போது
தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடையாக்கிகளின் குறைந்த மதிப்பை விட எப்படி இருக்கும்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? தனித்தனியாக இருக்கக்கூடிய மின்தடையோட மதிப்பை விட எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அப்ப சி தாங்க இதுக்கான ஆன்சர். இதே தொடர் இணைப்பா இருந்தா, இது பக்க இணைப்புல இருக்கிறதுனால குறைவாக இருக்குன்னு வருது. இதே தொடர் இணைப்பா இருந்தா தனித்தனியாக இருக்கக்கூடிய மின்தடைகளோட மதிப்பை விட என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அது நம்ம அப்படியே கூட்டுவோம். RS = R1 + R2 + R3. அப்ப இது மூணையும் கூட்டினாதான் இந்த வேல்யூ அப்படின்றதுனால இதனோட தனித்தனி வேல்யூவோட இது அதிகமா இருக்கும். ஆனா நீங்க பக்க இணைப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1/RB = 1/R1 + 1/R2 + 1/R3. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு தனிப்பட்ட வேல்யூவோட இந்த வேல்யூ என்னவா தான் இருக்கும்? குறைவா தான் இருக்கும் பக்க இணைப்புல. ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 61வது கேள்வி. ஜூல் வெப்ப விதியுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஜூல் வெப்ப விதியோட தொடர்பில்லாத எது? இவ்விதியின்படி மின்தடையில் உருவாகும் வெப்பமானது, ஸோ இது நீங்க இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். H = I²RT. அப்போ இந்த மின்தடையில் உருவாகும் வெப்பமானது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும் கரெக்டு, மின்தடைக்கு நேர் விகிதத்திலும் கரெக்டு, மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் கரெக்டு, மின்தடைக்கு எதிர் விகிதத்திலும். இதுதாங்க தவறு. ஓகேங்களா? அப்போ இங்க டி தான் தவறா இருக்கு. டி தான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் ஃபர்ஸ்ட் 3 எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்து மின்திறனின் SI அலகு யாது? மின்திறனோட SI அலகு யாது? சூப்பர். எதுங்க? வாட். பி தாங்க இதுக்கான ஆன்சர். வாட் தான் வந்து மின்திறனோட SI அலகு. அடுத்து ஒரு யூனிட் அளவு. ஒரு யூனிட்டோட அளவு எவ்வளவுங்க? ஒரு யூனிட் அளவு சூப்பர் 3.6 × 10⁻6 ஜூல். 3.6 × 10⁻6 ஜூல் அப்படின்றதான் அப்ப இதுக்கான ஆன்சர். அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஒரு யூனிட் அப்படின்றது 3.6 × 10⁻6 ஜூல். அடுத்து 64வது கேள்வி. மின்பல்புகள் மின்விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு எவ்வளவு அளவிலான குறைந்த திறன் சுற்றுகள் பயன்படுகிறது? ஸோ மின்பல்புகள் மின்விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்று இருக்குங்க. அதுல எவ்வளவு அளவிலான ஒரு மின்திறன் கொண்ட சுற்றுகளை வந்து பயன்படுத்துறாங்க? சூப்பர். எவ்வளவுங்க? 5 ஆம்பியர். ஏ தான் இதுக்கான ஆன்சர். 5 ஆம்பியரை பயன்படுத்துவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டி, நீர் சூடேற்றி, மின்சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர் அளவிலான திறன் வழங்கும் சுற்றுகளை வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் எவ்வளவு மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான். இந்தியாவில் வந்து வீட்டுக்குரிய மின்சுற்றுகள்ல வந்து எவ்வளவு மின்சாரம் வந்து அனுப்பப்படுகிறது? சூப்பர். 220 அல்லது 230 வோல்ட்டும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் உடைய அந்த மின்சுற்று தான் வந்து அனுப்பப்படுகிறது. இப்போ இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, 7 இருக்கு பாருங்க. அப்ப ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ 110 to 60 அப்படின்றது வந்து இது வந்து அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடியது. தொலைக்காட்சியை உருவாக்கியவர் யார்? ஸோ அடுத்த கேள்வி, தொலைக்காட்சியை உருவாக்கியவர் யார்? சூப்பர். ஸோ இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒளி உமிழ் டையோடிகளை பயன்படுத்தி, அதாவது எல்இடிகளை பயன்படுத்தி தொலைக்காட்சியை தயாரித்தவர் யாருன்னு தான் கேட்டிருக்கணும். ஸோ 1997 ஜேம்ஸ் பி மிச்சல். யாருங்க? டி தான் அதுக்கான ஆன்சர். ஜேம்ஸ் பி மிச்சல் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து ஒளி அலைகள் எவ்வளவு திசைவேகத்தில் பரவும்? 67வது கேள்வி. ஒளி அலைகள் எவ்வளவு திசைவேகத்தில் பரவக்கூடியது?
சூப்பர். இங்கே நம்ம கொடுத்துக்கிறது சவுண்டு, அந்த லீயை தான் கொடுத்துருக்கோம். ஒலி அலைகள் 340 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்ற வேகத்தில் தான் பரவும். அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். 340 மீட்டர் வினாடி பவர் -1 வேகத்தில் தான் வந்து பரவக்கூடியதாக இருக்கும். 3 × 10⁸ இது ஒலி, இது வந்து லைட்டை குறிக்கக்கூடியது. அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. ஸோ கொஞ்சம் இது நிறைய பாயிண்ட் இருக்கும், பொறுமையாக படித்து எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் நீங்கள் ஆன்சர் எடுத்துருப்பீங்க. இதில் சி தாங்க தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து சி தான். ஏன்னா அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் வந்து குறையும், இது கரெக்டு தான். மீட்சி பண்பு அதிகரிக்கும் போதும் ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கிறது, இது கரெக்டு தான். ஆனால் வாயுக்களில் அடர்த்தி அதிகரிக்கும் போது திசை வேகம் குறையும் வரணும். ஓகேங்களா, அப்போ சி தாங்க தவறாக இருக்குது. இதில் இந்த 4th பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் திசை வேகமானது 0.61. ஓகேங்களா, இது எவ்வளோன்னு இந்த வேல்யூ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அதனோட திசை வேகம் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சி தான் இங்கே தவறா இருக்கு. அடுத்து பொருந்தா இணை எது? இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க. ஸோ ஒளியின் திசை வேகம், இந்த ஊடகத்துல ஒளியோட திசை வேகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எது பொருந்தாம இருக்கு? சூப்பர். ஸோ தாமிரம் 5010 மீட்டர் வினாடி பவர் -1 கரெக்டு தான். இரும்பு 5950 மீட்டர் வினாடி பவர் -1 கரெக்டு தான். மண்ணெண்ணெய் 1324 மீட்டர் வினாடி பவர் -1 இதுவும் கரெக்டு தாங்க. ஓகேங்களா, ஸோ நீர் வந்து பார்த்தீங்கன்னா 1493 வரணும். இந்த 1533 அப்படின்றது கடல் நீரை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, அப்போ டி தான் அங்கே தவறா இருக்கு. அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ நீங்கள் எந்த வெப்பநிலையில் இந்த ஒளியோட திசைவேகமானது 0 டிகிரியில் இருக்கிறத விட அப்படியே 2 மடங்காக மாறுது? சூப்பர். எப்பங்க? 819 டிகிரி செல்சியஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 819 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் என்ன பண்ணுது, மாறக்கூடியதா இருக்கு. அடுத்து கூற்றை கவனி. ஸோ 3 கூற்றுகள் இருக்கு, பொறுமையா படிச்சுட்டு எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்கள் நேரம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகிறப்போ அதனோட திசைவேகம் அதிகரிக்குது அப்படின்னா அது அடர்குறை ஊடகம், கரெக்டு தான். மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கேத்தரியல் ஆலயத்தில் உள்ளது. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். நாம் எதிரொலிப்பை கேட்க வேண்டுமெனில் 2 ஒலிகளுக்கு இடையான கால இடைவெளி 0.1 வினாடிகள் இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுவும் கரெக்டு தான், இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல நம்மளுக்கு எதிரொலி கேட்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம பேசுறோம் இல்லையா, அதுவும் அந்த எதிரொலிச்சு வருது இல்லையா, இங்கே பேசி நம்ம இந்த வாய்ஸ் போது இங்கே பட்டு எதிரொலிக்கிறோன்னா இதுக்கு இடையான அந்த இடைவெளி எவ்வளோ இருக்குன்னா 0.1 வினாடிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த எதிரொலி நம்மளுக்கு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தான் இதுக்கான ஆன்சர், அனைத்துமே சரி. அடுத்து எதிரொலிப்பு கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு, இது ரொம்ப முக்கியம், இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எதிரொலிப்பு கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு. ஸோ உங்களுக்கு ஒரு எதிரொலிப்பு கேட்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு குறைந்தபட்ச தொலைவில் இருக்கணும் அப்படின்றத வந்து இதுக்கான கேள்வி. சூப்பர். 17.2 மீட்டர். அப்ப எதுக்கு? பி தான் இதுக்கான ஆன்சர். 17.2 மீட்டர் அளவு தூரத்துல வந்து என்ன பண்ணும், எதிரொலிப்பு கேட்பதற்கான அந்த குறைந்தபட்ச தொலைவா வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கூம்பு ஒலிபெருக்கியில் பயன்படுவது எது? ஸோ கூம்பு ஒலிபெருக்கில என்ன தத்துவம் பயன்படுது? சூப்பர். என்னதுங்க? பன்முக எதிரொலிப்பு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அந்த கூம்பு ஒலிபெருக்கில கூம்பா இருக்கிறதுனால அங்க ஒலி பன்முக அளவில் எதிரொலிச்சு நிறைய தூரத்தை கேட்கற போல சிக்கப்படுது. அப்போ பன்முக எதிரொலிப்பு. அடுத்து 74வது கேள்வி பாருங்க, கூற்று மற்றும் காரணம். மகப்பேறு துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி மிகவும் பாதுகாப்பானது.
காரணம் இதில் தீங்கு விளைவிக்கும் எந்த கதிர்களும் பயன்படுத்தப்படுவதில்லை. சூப்பருங்க. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான். ஓகேங்களா? ஏன்னா அல்ட்ராசோனோகிராஃபி வந்து மகப்பேறு துறையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவோட வளர்ச்சியை வந்து சிந்திக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. இது எந்த விதமான பாதிப்பும் இல்லாது. ஏன்னா அதை தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு ரேஸுமே இதில் பயன்படுத்துறது இல்லை. அப்போ கூற்று சரி, காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். அடுத்து டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகளில் சரியானது எது? ஸோ ஒரு டாப்ளர் விளைவு வந்து நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகள் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த நிபந்தனைகளில் எது சரியானது? சூப்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா அனைத்துமே சரிதான். டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அதாவது ஒலி மூலம் மற்றும் கேட்குனர் இரண்டுமே ஓய்வு நிலை. ஸோ ஒரு ஒலி எழுப்புற அந்த ஒரு இடமா இருக்கட்டும், கேட்கறவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஓய்வு நிலையில் இருந்தாங்கன்னா அப்போ டாப்ளர் விளைவு நம்மளுக்கு செயல்படாது. ஒலி மூலம் மற்றும் கேட்குனர் இடையே சம இடைவெளியில் நகரும் போது, ஸோ இப்போ ட்ரெயின் போயினே இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டாப்ளர் விளைவு வந்து கேட்காது. சப்போஸ் ட்ரெயின் போயினே இருக்குது, நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு டாப்ளர் விளைவு கிடைக்கும். அப்போ அதுவும் சரிதான். ஒலி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக நகரும் போது, ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பேரும் செங்குத்தாக நகர்றாங்க அப்படின்னா அப்பவும் அந்த டாப்ளர் விளைவு நடக்காது. ஓகேங்களா? ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு, நீங்கள் இப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அந்த டாப்ளர் விளைவு நடக்காது. ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரியாக தான் இருக்கு. டாப்ளர் விளைவுடன் தொடர்பற்றது எது? ஸோ டாப்ளர் விளைவோட அந்த பயன்பாடுகளுடன் தொடர்பற்றது எது? ஓகே, வேற நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரோசோனோகிராஃபி தான் தொடர்பற்றது. ஏன்னா வேகத்தை அளவிடுதல், துணைக்கோள் ஒன்றினோட தொலைவை கணக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடார், இது எல்லாத்துலேயுமே வந்து டாப்ளர் விளைவு தான் வந்து பயன்படுது. சோனார்லையும் டாப்ளர் விளைவு பயன்படுது. ஆனால் அல்ட்ரோசோனோகிராஃபியில் வந்து பயன்படக்கூடியது எதிரொலிப்பு தத்துவம். 77வது கேள்வி. ஒலி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணானது ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும் என்பது. சூப்பர். நம்ம டாப்ளர் விளைவை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து வருது. ஓகேங்களா? டாப்ளர் விளைவு தாங்க. ஸோ ஒலி மூலமும் கேட்குனரும். இப்போ ஒலி மூலம் அப்படின்னா ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குனர்னா வந்து நம்ம பிளாட்பாரத்தில் நின்றுக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணானது ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல். ஸோ என்ன ஆகும், ட்ரெயின் இங்கேருந்து வரப்போ நம்மளுக்கு அந்த ஹார்ன் சவுண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுனே வரும். அப்படியே நம்மளை கிராஸ் பண்ணி போக 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 அந்த ஹார்ன் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே போயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த அதிர்வெண்ணில் நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியுது இல்லையா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாப்ளர் விளைவுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து, கேட்குனர் ஓய்வு நிலையில் உள்ளார். ஒலி மூலம் கேட்குனரை விட்டு விலகி செல்கிறது எனில் தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட எப்படி இருக்கும்? ஸோ கேட்குனர்னா நம்ம வந்து பிளாட்ஃபார்மில் ஓய்வு நிலையில் இருக்கிறோம், நம்மளை விட்டு விலகி ஒரு ட்ரெயின் போகுதுன்னு வச்சுங்க. அப்போ தோற்ற அதிர்வெண் உண்மையான அதிர்வெண்ணை விட எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தூரம் போக போக அது நம்மளுக்கு அதனோட சவுண்டு குறைஞ்சிட்டே போயிடும். அப்போ அதனோட அதிர்வெண் வந்து குறைவாக தான் இருக்கும். அடுத்து 79வது கேள்வி. 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒலி மூலமானது 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒலி மூலமானது 30 மீட்டர் வினாடி பவர் -1 என்ற வேகத்தில் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஸோ கேட்குறவங்க நோக்கி என்ன பண்ணுதான், வேகமாக நகர்கிறது. காற்றில் ஒலியின் வேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1 எனில் கேட்குனரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் என்ன? ஸோ கேட்குனரால் எவ்வளோ அதிர்வெண் வந்து உணரப்படும்? சூப்பர். இவ்வளோனா 550 ஹெர்ட்ஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ n டேஷ் ஈக்குவல் டு v/v - vsn அப்படின்றத இதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, 330 -30 இன்ட்டு 500ன்னு போடுவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 550 ஹெர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, கைத்தட்டும் அறையான கோல்கொண்டா கோட்டை எங்குள்ளது? கைத்தட்டும் அறையான கோல்கொண்டா கோட்டை எங்குள்ளது? சூப்பர். இதெல்லாம் டக்குன்னு எடுத்துருவீங்க நீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கங்க, தெலுங்கானா. சூப்பர். தெலுங்கானாவில் தான் வந்து காணப்படுகிறது. சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 81வது கேள்வி. ரேடியத்தை கண்டறிந்தவர் யார்? ரேடியத்தை கண்டறிந்தவர் யார்?
சூப்பர். ஸோ ரேடியம் வந்து யாரால் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா ஸோ மேரி கியூரி. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பெயரிடுவாங்க. ஸோ அவங்க ஆப்ஷனில் யாரும் இல்லாதனால இதுக்கான ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை, டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து தவறானதை தேர்ந்தெடுத்து எழுது. ஓகே, சூப்பர். நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். ஆமாங்க, கரெக்டு தான். ஆணோட கதிர்களை கண்டறிந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுஸ்டீன். ஆணோட கதிர்களை யார் கண்டுபிடிக்கிறாரு? கோல்டுஸ்டீன் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்டு தான். புரோட்டான் என அழைத்தவர், ஸோ புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? ரூதர்போர்ட் வரணும். ஓகேங்களா? டால்டன் வரக்கூடாது, ரூதர்போர்ட் வரணும். அப்போ சி தான் இங்கே தவறாக இருக்கு. நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஹார்ட்விக், கரெக்ட் தான். அப்போ சி இங்கே தவறாக இருக்கு, ரூதர்போர்ட்னு வந்திருக்கணும். இதுவரை கண்டறியப்பட்ட 29 கதிரியக்க பொருட்களில் பெரும்பாலானவை, ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 கதிரியக்க தனிமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கதிரியக்க பொருட்கள் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கு? சூப்பர். அதாவது இடைநிலை உலோகங்களாக தான் வந்து காணப்படுது. எப்படி இருக்குதான்? இடைநிலை உலோகங்களாக காணப்படுது. அது அருமன் உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பி மற்றும் சி அப்படின்றது அதுக்கான ஆன்சர், டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. இயற்கை கதிரியக்கம். ஸோ இயற்கை கதிரியக்கம் சார்ந்த 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எது தவறா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு. ஆமாங்க, அதனால தான் இயற்கையாகவே நடக்கும். ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் 3 கதிர்களும் உமிழப்படும், கரெக்ட் தான். அணியன் 83 விட அதிகம் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. ஆமாங்க, அணியன் 83 விட அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்கள்ல தான் வந்து என்ன பண்ணுதான் இந்த இயற்கை கதிரியக்கம் வந்து நடைபெறக்கூடியதா இருக்கு, கரெக்ட் தான். இதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்ப டி தான் இங்க சரியான ஆன்சர். கீழ்காண்பவர்களில் ஊடுருவும் திறன் அடிப்படையில் ஏறி வரிசைப்படுத்துக. ஸோ ஊடுருவும் திறன், ஸோ ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த ஊடுருவும் திறன் அடிப்படையில் வந்து ஏறு வரிசைப்படுத்துகிறோம். ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து அதிகத்துக்கு போகணும். ஓகேங்களா? சூப்பர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஆல்ஃபாவுக்கு ஊடுருவும் திறன் குறைவு, அதை விட பீட்டாவுக்கு அதிகம். ஆல்ஃபா பீட்டாவோட காமாவுக்கு வந்து பார்த்தோன்னா மிக மிக அதிகம். அப்போ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் யார்? கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? சாடி மற்றும் பஜன். ஸோ சி தான் இதுக்கான ஆன்சர். இது கதிரியக்க சிதைவு விதி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அழைக்கப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கதிரியக்க தனிமம் எதை உமிழும் போது அதன் நிறை எண்ணில் மாறாமல் அணு எண்ணில் ஒன்று அதிகரித்து புதிய சேய் உட்கரு உருவாகிறது. ஸோ ஒரு 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 கதிரியக்க தனிமத்தில் எது உமிழும் போது அதனோட நிறை எண்ணில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஆனால் அதனோட அணு எண்ணில் ஒன்று அதிகரிச்சுட்டு ஒரு புதிய சேய் சேர்க்கரு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சூப்பர். இதுங்க பீட்டா துகள், பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பீட்டா துகளை உமிழும் போது தான் அதனோட நிறைய எண்ணில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ஆனால் அணியன் மட்டும் ஒன்று அதிகரித்து புதிய சேய் உட்கரு வந்து உருவாகும். கட்டுப்பாடற்ற தொடர்வினை எதில் நடைபெறுகிறது? ஸோ கட்டுப்பாடற்ற தொடர்வினை எதில் நடைபெறுகிறது? சூப்பர். அணுகுண்டு, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அணுகுண்டுல வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித கட்டுப்பாட்டு இல்லாமல் அப்படியே தொடர்ச்சியாக வந்து வினை நடைபெற்று வெடிக்கக்கூடியதாக இருக்கும். அணுக்கருவலையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்து கூற்றை கவனி. 3 கூட்டுமே ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ பொறுமையாக ஆன்சர் எடுங்க பார்க்கலாம்.
சூப்பர். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. அணுக்கரு பிளவு 1939 ஹாட்டோகான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன் ஆகியோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கரெக்ட் தான். ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் 3.2, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க, 3.2 × 10⁻⁻11 ஜூல் ஆற்றல் வந்து வெளியேறுது. ஒரு அணுக்கரு பிளக்கிறப்போ வந்து இவ்வளவு ஆற்றல் வந்து வெளியேறுது. கரெக்ட் தான். பிளவுக்கு உட்படாத பொருள் வளமை பொருள் எனப்படும். தவறுங்க. ஸோ பிளவைக்கு உட்படாத பொருளை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நியூட்ரான்களை உட்கவர செய்து பிளவுக்கு உட்படும் பொருளா மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பொருட்களை தான் வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 3வது கூற்று தவறா இருக்கிறதுனால ஏ தான் அதுக்கான ஆன்சர். எந்த ஆண்டு ஹீரோஷிமா நாகசாமி மீது குண்டு வீசப்பட்டது? ஸோ ஹீரோஷிமா நாகசாகி மீது குண்டு வீசப்பட்ட ஆண்டு எது? சூப்பர். 1945. டி தாங்க இதுக்கான ஆன்சர். 1945 தான் வந்து குண்டு வீசப்பட்டிருக்கோம். அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல். ஸோ அணுக்கரு பிளவின் மூலமா வெளியேற்றப்படக்கூடிய சராசரி ஆற்றல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் மின்சாரம் தான் வந்து வெளியேற்றப்படுது. அடுத்து 92வது கேள்வி. 2ஆம் உலகப் போரின் போது யுரேனியத்தை உள்ளடக்கமாக கொண்ட அணுகுண்டு எது? ஸோ 2ஆம் உலக போர்ல அணுகுண்டு வீசப்பட்டிருக்கும். அதுல யுரேனியத்தை உள்ளடக்கமாக கொண்டு வீசப்பட்ட அணுகுண்டு எது? சூப்பர். எதுங்க? லிட்டில் பாய். ஓகேங்களா? ஸோ லிட்டில் பாய் மற்றும் ஃபேட்மேன் இது ரெண்டுமே ஹீரோஷிமா மற்றும் நாகசாகி மீது வீசப்பட்டதுங்க. இதுல ஹீரோஷிமா மீது வீசப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய். இதுல தான் வந்து யுரேனியத்தை உள்ளடக்கமாக கொண்டதா இருக்கும். ஃபேட் பாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாகசாகி மீது வந்து வீசப்பட்டிருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா புளுட்டோனியம் உள்ளடக்கம் கொண்டதா இருக்கும். ஓகேங்களா? அதனால உள்ள போய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 93வது கேள்வி. கூற்று 10⁻7 மற்றும் 10⁻9 கெல்வின் வெப்பநிலையில் மட்டுமே அணுக்கரு இணைவு நடைபெறும். காரணம் நிலைமின்னியல் விசை காரணமாக ஏற்படும் விலக்கு விசையை குறைக்க. சூப்பர். கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு அணுக்கரு இணைவு நடத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்த 10⁻7 மற்றும் 10⁻9 கெல்வின் அளவுக்கு வெப்பநிலை வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த 2 அணுக்கர்களுக்கு இடையான ஒரு நிலைமின்னியல் விசை இருக்கும். அந்த விசையால வந்து 2 ஒண்ணுக்கு ஒன்று விலகல் அடையும். ஓகேங்களா? அதை நீங்க அந்த விலகலை குறைக்கணும் அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு மின்சாரத்தை நீங்க வச்சுட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு வெப்பத்தை நீங்க வந்து வச்சுட்டு இருக்கணும். அப்ப ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? கூற்றுக்கான விளக்கமும் சரியா இருக்கிறதுனால சீதா அதுக்கான ஆன்சர். சூரியனில் அணுக்கரு இணைவு நடைபெற்று ஒரு வினாடியில் வெளியேறும் கதிரியக்கம். சூரியன்ல அணுக்கரு இணைவு தாங்க நடைபெறுது. அப்படி நடைபெற்று ஒவ்வொரு வினாடியிலும் வெளியேறக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு யாது? சூப்பர். 3.8 × 10⁻26 ஜூல். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 3.8 × 10⁻26 ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படுது. ஸோ இந்த 1.4 கிலோ ஜூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாடியில பூமியில ஓரளவுக்கு பரப்பின் மேலே விடக்கூடிய அந்த வெப்பநிலை. இது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொருந்தா இணை எது? சூப்பர். ஸோ இதில் முன்கழுத்துக்காலை சரி செய்ய அயோடின் 131 தான் பயன்படுது. கரெக்ட் தான். தோல் சிகிச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32. கரெக்ட் தான். ரத்த சோகையை குணப்படுத்த பாஸ்பரஸ் 32. தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரத்த சோகையை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு. ஓகேங்களா? இரும்பு 59 தான் வந்து ரத்த சோகை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடியது. இதயம் சீராக செயல்பட பயன்படக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எதுங்க? சோடியம். ஓகேங்களா? சோடியம் வரணும். அப்போ ரெண்டுமே இங்கே தவறா இருக்குங்க. சி மற்றும் டி ரெண்டுமே தவறா இருக்கு. ரெண்டுத்துல எது நீங்க எடுத்திருந்தாலும் ஆன்சர் போட்டுக்கோங்க. ஆனால் ரத்த சோகைக்கு வந்து இரும்பு வந்திருக்கணும். இதயம் சீராக செயல்படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் வந்திருக்கணும். ஓகேங்களா? டைப்பிங் மிஸ்டேக் அது. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறிய உதவுவது எது? ஸோ அயனியாக்கும் கதிர்வீச்சு விளைவு இருக்கு இல்லையா? ஒரு ஒரு கதிர்வீச்சு இருக்கிற இடத்த ஒருத்தர் வேலை செய்யறாரு. அங்க எந்த அளவுக்கு கதிர்வீச்சு பாதிப்பு இருக்குதுன்னு கண்டறியறதுக்காக பயன்படக்கூடியது தான் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
டோசிமீட்டர். ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ டோசிமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயனியாக்கும் கதிர்வீச்சோட அளவை கண்டறியக்கூடிய ஒரு கருவி. ஓர் ஆண்டிற்கான கதிரியக்க பாதுகாப்பின் அளவு யாது? ஸோ ஓர் ஆண்டிற்கான கதிரியக்க பாதுகாப்பின் அளவு யாது? ஸோ இந்த இது வரலும் வந்து இருந்தா கதிரியக்க வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றத. அப்போ ஓர் ஆண்டிற்கான கதிரியக்க பாதுகாப்பு அளவு யாது? 20 மில்லி சிவட். எவ்வளவுங்க? ஏ தான் இதுக்கான ஆன்சர். 20 மில்லி சிவட் வரலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா வந்து இருக்கலாம். அடுத்து பொருந்தா இணை எது? ஸோ இது இந்த அணுக்கரு உலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க முக்கிய பாகங்கள், அதை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து பொருத்தி எடுங்க பார்க்கலாம். சூப்பர். தனிஃபான். தனிஃபான்னா வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் மற்றும் கனநீர் அதை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட் தான். கட்டுப்படுத்தும் கழி. ஸோ அந்த நியூட்ரானோட எண்ணிக்கையை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும், அப்போ தான் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதை கட்டுப்படுத்தும் கழியாக போரான் மற்றும் கேட்மியம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது கரெக்டு தான். குளிர்விப்பான். ஓகேங்களா? ஏன்னா ஓவராக ஹீட் ஆகும், அந்த இடத்த குளிர் வச்சுக்கினே இருக்கணும். அப்போ குளிர்விப்பானாக வந்து பார்த்தீங்கன்னா நீர், காற்று, ஹீலியம் இது எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தான். தடுப்புச்சுவர். சூப்பர். தடுப்புச்சுவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்மியம் இல்லைங்க, காரியத்தால் ஆனது. தடுப்புச்சுவர் வந்து காரியத்தால் ஆனதா வந்து இருக்கும். அப்ப டி தாங்க தவறா இருக்கு. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து, இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்திய அணுசக்தி ஆணையம் ஸோ 1948 இந்திய அணுசக்தி ஆணையம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சி தான் அதுக்கான ஆன்சர், மும்பை. அடுத்து 100வது கேள்வி. ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது? ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? அப்சரா. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அப்சரா அப்படின்றத வந்து முதல்ல கட்டப்பட்ட அணுக்கரு உலை. ஓகேங்களா? ஸோ கேஸ் வெற்றிகரமாக நம்ம இயற்பியல் உங்களுக்கு வந்து 100 கேள்விகள் எடுத்து கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே போல் அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரியும் வந்து இதே போல் உங்களுக்கு வந்து டெஸ்ட்ஸ் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.